Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சி 7th standard exercise 4.3 miscellaneous practice problemsல question number 5, 6 and 7 பார்க்க போறோம். இப்போ நம்ம 5th sum பார்த்தறலாம். If the cost of 6 cans of juice is rupees 210, then what will be the cost of 4 cans of juice? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 cans of juice வந்து 210 rupeesன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 cans of juice வந்து என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த 2 குவான்டிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஆஃப் ஜூஸ், அப்புறம் அதோட காஸ்ட் வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கேன்ஸ் ஆஃப் ஜூஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், காஸ்ட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 கேன்ஸ் வந்து 210 ருப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது 4 கேன்ஸ் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க, அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இது 6 இருந்தது, இப்போ இது 4 அப்படிங்கும்போது இது டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ காஸ்ட்டும் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். நம்பர் ஆஃப் கேன்ஸ் டிக்ரீசஸ், காஸ்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ நம்ம எடுத்து எழுதலாம், therefore it is in direct proportion. ஓகே, அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்மில் எடுத்து எழுதிடலாம். x1 by y1 equal to x2 by y2. இது வந்து x1, x2, y1, y2. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 by 210 equal to 4 by ஏன்னு கிடைக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இது நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது நியூமரேட்டர் போயிடும். அப்போது நெக்ஸ்ட்டு சைடு இருக்க இந்த 2 நம்பர்ஸையும் வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு வர போகிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த 2 நம்பரையும் ரைட் சைடு கொண்டு வர போகிறோம். அப்போது 210 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது நியூமரேட்டர் போயிடும். 6 வந்து இங்கே நியூமரேட்டர் இருக்குது. அப்போது இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6, 2 2s are 4. இதை வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, 7 3s are 21. ஒரு 0 இருக்குது, அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 17 கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 140. இப்போ நம்ம ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் நம்ம ருபீஸ் சிம்பிள் வந்து போட்டுட்டோம். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 140. கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 6 சம் பார்த்தலாம். x varies inversely as twice of y. Given that when y is equal to 6, the value of x is 4. Find the value of x when y is equal to 8. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா given என்னன்னு பாருங்கள். x varies inversely as twice of y அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா x வந்து inversely proportional to twice of y-ன்னு அர்த்தம். ஓகே, வேரிஸ் அப்படின்னாலும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் வேரிஸ் அப்படின்னா இதுதான் அதோட சிம்பிள், ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். ஓகே, இன்வர்ஸ்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்து எழுதணும். அப்போது 1 by twice of y அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 into y-ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு 2y-ன்னு கிடைக்கும். புரியுதா? எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஓகே, இதே வந்து உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் எழுதக்கூடாது. எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஜஸ்ட் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதணும். இங்கே வந்து அவங்க இன்வர்ஸ்லின்னு சொன்னதுனால தான் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, கான்ஸ்டன்ட் நம்ம எப்பயுமே கேன்னு தானே சொல்லுவோம். அப்போது கே இன்ட்டு 1 by 2y-ன்னு கிடைக்கும். புரியுதா? இங்கே வந்து எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by 2y-ன்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு கே இன்ட்டு 1 by 2y-ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 வந்து கே பை 2y-ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்குறோம். when y is equal to 6, the value of x is 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது when y equal to 6, x is 4ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x வந்து 4, கே எழுதிக்கோங்க 2, y வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2y அப்படின்னா 2 into y-ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நமக்கு 2 into 6ன்னு கிடச்சிருக்கு.
அப்போ பாருங்கள் 4 இஸ் ஈக்குவல் டு கே பை 2 இன்ட்டு 6 வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா கே மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 12 வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் கொண்டு போயிருங்க. அப்போ கேக்கும் 12க்கும் நடுவில் இங்கே டிவைட் இருக்குது. அப்போ டிவைட் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு 12ன்னு உங்களுக்கு கிடைக்கும். 4ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 48ன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ வந்து 48. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம கிடச்சிருக்க அந்த ரிலேஷன் எடுத்து எழுதிடலாம். இதுதான் நம்ம கிடச்ச ரிலேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 2y இதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை எடுத்து நம்ம எழுதிடலாம். ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம ஒய்க்கு வந்து 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே கேன்னு வருது பாருங்கள். கேக்கு வந்து இப்போ தான் நம்ம 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கேக்கு வந்து நம்ம 48ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை 2 இன்ட்டு ஒய் வேல்யூ அவங்க கொஷினில் 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 8ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், ஒய் 8ன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். இது நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 4s are 8, இங்கே 1 4s are 4, 2 4s are 8ன்னு கிடைக்கும். அடுத்து 1 2s are 2, 6 2s are 12. அப்புறம் திரும்ப இதையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 7th sum பார்த்தலாம். A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km? இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் வந்து 108 லிட்டர்ஸ் ஆஃப் டீசலில் வந்து 594 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1650 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டீசல் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த கொஷின் ரீட் பண்ணி பார்க்கும்போதே நம்ம அந்த 2 குவான்டிட்டிஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் ஆஃப் டீசல், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா 108 லிட்டர்ஸ் ஆஃப் டீசலில் வந்து 594 கிலோமீட்டர் வந்து இது கவர் பண்ணியிருக்கு. அப்போது 1650 கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னா எவ்வளோ டீசல் வேணும்? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. ஓகே, இது என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 594 கிலோமீட்டர் இருந்தது, இப்போ 1650 ஆயிருக்கு. அப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டீசலும் வந்து நமக்கு அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ அதுவும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் கமா liters of diesel also increases. அப்போது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எழுதிடலாம் இட் இஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்மில் எழுதிடலாம். x1 by y1 ஈக்குவல் டு x2 by y2. இது வந்து x1, இது x2, இது y1, இது y2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் வேல்யூஸு. x1 வந்து 108, y1 வந்து 594 ஈக்குவல் டு x2a, y2 வந்து 1650. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வந்து ஆல்ரெடி நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஸோ 1650 நம்ம நெக்ஸ்ட் சைட் மூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கே 108 இருக்குது, இங்கே வந்து 1650 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைட் போகும்போது நியூமரேட்டர் போயிடும். அப்போது இன்டூ 1650 பை இங்கே 594 இருக்குது, அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1, 9 2s are 18, பேலன்ஸ் 1, 7 2s are 14. இங்கே வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10, 4 2s are 8. இப்போ நம்ம 9 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 3 9s are 27, பேலன்ஸ் வந்து 2 கிடைக்கும். திரும்ப 3 9s are 27, இங்கே வந்து 6 9s are 54. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 11 3s are 33, இங்கே வந்து 2 3s are 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 11s are 11, இங்கே வந்து 1 11s are 11, பேலன்ஸ் வந்து 5,
5 11s are 55. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 150. அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு 300ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 300 liters தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா இங்கே நம்ம லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம ஆன்சருக்கு வந்து லிட்டர்ஸ்னு எடுத்து எழுதிடலாம். ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.